இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வந்துட்டு சாம்பார் சாதம் தாங்க பண்ணேன். சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க. வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதோ அதை வச்சே பண்ணிடலாம். நான் 2 பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் முள்ளங்கி, கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு அது எல்லாத்தையும், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையும் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் அதையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சோறுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு, பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட அதுக்கப்புறம் வடை சட்டியை வச்சுட்டு எல்லா வெங்காயம், தக்காளி, நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் தூள், அந்த புளி கரைசல், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து, உப்பு சேர்த்து, இந்த நம்ம ரைஸோடு சேர்த்து போட்டு ஒரு விசில் விட்டு இல்லைனா 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளான சாதமும் கூட, ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்துட்டு வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதாங்க. எங்கள் வீட்டில் அவங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வேமா இறக்குன சூட்லேயே வச்சுட்டு அந்த சாம்பார் சாதத்தையும் வாழைக்காயும் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்கங்க. ரெண்டுமே சூப்பராக வந்திருந்தது. இதில் நீங்கள் வாழைக்காய் கொஞ்சம் கேஸுங்கிறதுனால நிறைய வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.